நேற்றைய தினம் புதுச்சேரியினுடைய பாஜக என்ஆர் காங்கிரஸ் தன்னுடைய கூட்டு முயற்சியில் ஆளுநர் உரையும் அதே போல் வரவு செலவு திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். மக்கள் இவர்களுக்கு அளித்த வாக்கினை பயன்படுத்தி இன்றைய தினம் அவர்கள் தங்களுடைய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பாஜக என்ஆர் கட்சி இரண்டும் இன்றைய தினம் ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய அளவிற்கு, மக்களுடைய நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவிற்கு இந்த வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். (2021) மதிப்பிற்குரிய நாட்டினுடைய பிரதமராக அன்றைய தினம் இருந்த மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் புதுவைக்கு வருகின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலாக அவர் அறிவித்தது என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் அரசாங்கம் பஞ்சாயத்து தேர்தலை நடத்தவில்லை. பெரிய குற்றச்சாட்டாக வைத்தார்கள். அதற்கு பிறகு நாங்கள் வந்தால் பஞ்சாயத்து தேர்தலை நடத்துவோம், பஞ்சாயத்து நகரபாலிகா தேர்தலை நடத்துவோம் என்று வாக்குறுதியை தந்தார்கள். 5 ஆண்டுகள் கடந்துவிட்டது. 2வது அரசாங்கம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அன்றைய தினம் என்ஆர் பிஜேபி அரசாங்கமாக இருந்தது. இன்றைய தினம் பிஜேபி என்ஆர் அரசாங்கமாக மாறியிருக்கின்றது. அதை தவிர வேறு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லை, மக்களுக்கு முழுமையான ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு திட்டம் சொல்லலாம். இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு உருவாக்குகின்றோம் என்று சொல்லக்கூடிய எந்த வாக்குறுதியும் அவங்க கொடுக்கல. தேர்தலுக்கு முன்ன முதலமைச்சர் வந்து சொல்லும் பொழுதெல்லாம் நாங்கள் 5000 பேருக்கு வேலை கொடுத்துட்டோம், 5000 பேருக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகி 10,000 பேருக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நேற்று ஆளுநர் உரையில் 4100 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்கேன்னு சொன்னார். அந்த 4100 பேர்லேயும் எவ்வளோ பேர் கான்ட்ராக்டு, எவ்வளோ பேர் நேரடி வேலை வாய்ப்பு அப்படின்றத சொல்லவே இல்லை. கடந்த காலம் போனால் கூட எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்ற சொல்லக்கூடிய எந்த வாக்குறுதியும் தராமல் இருக்கின்றார்கள். இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறதெல்லாம் சுயமாக சம்பாதித்து சுயமாக வாழ வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் இளைஞருடைய எண்ணம். இதுதான் இந்திய நாட்டிலே முழுமையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு உண்டான நடவடிக்கை இருக்குதா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சுதந்திர தின உரையிலே நாட்டினுடைய பிரதமர் என்ன சொன்னார்? 1 கோடி பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை அந்த இளைஞர்களுக்கு தரப்போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே அதை பற்றி ஒரு வார்த்தை கூட, அந்த ட்ரைனிங்கை பற்றியோ அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோன்றதை பற்றியோ ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோன்னு சொல்கிற எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான, 1000க்கும் குறைவாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் கடந்த ஆண்டே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முதல்ல இருந்த ஆண்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லை, சிறப்பு பொருளாதார திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை 2 நாம் கொண்டாட போகிறோம். நாங்கள்
ஆனால் அதை பற்றி ஒன்றுமே சரியாக இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உழவர்கள் அதாவது தட்டாஞ்சாவடி தொழில் மையத்திலே ஒன்றும் வெளியிலே ஒன்றும் என்று சொல்லக்கூடிய இரண்டு திட்டங்களை கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. போன சட்டமன்ற சட்டசபையில் சக்கராலயை கொண்டாந்துடுறோம் சொன்னாங்க, பஞ்சாலையை கொண்டாடுறோம்னாங்க. ஆனால் இந்த ரெண்டும் இன்னைக்கு எப்படி இருக்குதோ அதே தான் 5 வருஷத்துக்கு முன்னே இருந்தது. ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அதே போல தான் இது வந்து வாயால் வடை சுடுற மாதிரி தான் இந்த காரியத்தை செய்திருக்காங்க. இது யார் கூட செய்ய போகிறாங்க, எப்போ செய்ய போகிறாங்க, இதனுடைய விடைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 1000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து சாலை வசதிகளுக்கு மத்திய அரசாங்கம், அதாவது நிதின் கட்கரி அவர்கள் சொல்லிட்டு போனார். அந்த 1000 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து 430 கோடி ரூபாயாக சுருங்கி இருக்குது. அந்த தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் மூலமாக அந்த மேம்பால திட்டம், எலிவேட்டட் காரிடர் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமானது 430 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு குறைந்து வந்திருக்கின்றதுன்னு சொல்லலாம். மீதம் இருக்கக்கூடிய 500 கோடி ரூபாய்க்கு எங்கே திட்டம், என்ன பண்ண போறீங்க? அந்த அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டு ஏறக்குறைய 1 வருஷம் ஆகுது. இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் அதுக்கு உண்டானதை எடுக்கவே இல்லை. ஆனால் அவர் வந்து சொன்னதையே திருப்பி அரைச்சமாவையே அரைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சட்டமன்றம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கே போயிட்டார். அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஏர்போர்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏர்போர்ட்டையும் காணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மீனவர்களுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா கடலோர மீனவர்களுக்கு கடல் அரிப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. அதே மாதிரி விவசாயிங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கூடுதல் விலை கொடுக்குறாங்க. நெல்லுக்கு கூடுதல் விலை, கரும்புக்கு, பருத்திக்கு, மற்ற எல்லாத்துக்குமே ஒரு விலையை நிர்ணயம் செய்து அதை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி சொன்ன, அதாவது 7-8 வருஷத்துக்கு முன்ன சொன்ன அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கும் இருக்குது. 5 வருஷமாக எந்த விதமான உயர்வும் தரப்படவில்லை. விவசாயிகளுக்கு ஏதாவது நன்மை செய்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. எல்லாத்துக்கும் மேலே காரைக்காலில் தண்ணி வரல, குருவை சாகுபடி காலி. குருவை சாகுபடியை பற்றி நினச்சே பார்க்க முடியாது. சம்பா சாகுபடி, அதுக்கு ஏதாவது வழி பார்க்குறாங்களா? அதுவும் இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் எதுவுமே விவசாயிகளுக்கு இல்லை. இப்போ என்ன பண்ணாங்க, ஆட்டு லோனை காலி பண்ணியாச்சு, மாட்டு லோனை காலி பண்ணியாச்சு. இப்போ கோயில் லோன் தான் இருக்கு. இந்த மாதிரி யாருக்குமே ஒரு பயன்படாத ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஏமாற்று திட்டம். இப்போ வந்து என்ன இவங்க பெருமையாக சொல்கிறாங்க, நாங்கள் பாரு, இது பிஜேபியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி என்னென்ன மந்திரி சபை கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்ததை முதல்லையே கொடுத்துருந்து இந்நேரம் ஒரு 3 மாதம் வேலை செய்திருக்கலாமே. 3 மாதத்துக்கு முன்னே பட்ஜெட் போட்டிருக்கலாமே. இன்னைக்கு நெருக்கடி, விவாதம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, விவாதமே செய்ய முடியாது. அதனால உடனடியாக நாங்கள் பாஸ் பண்ணுறோம், அதுவும் தற்காலிக சபாநாயகரை வச்சு பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த தற்காலிக சபாநாயகரை அன்னைக்கு மந்திரிங்களை அவங்களுக்கு போர்ட்போலியோ கொடுத்து 3 மாதத்துக்கு முன்னே பட்ஜெட் போட வேண்டியதுன்னு ஏன் போடல? அப்போ உங்கள் வீரம் எங்கே போச்சு? நீங்கள் இனிமேல் வந்து என்ஆர் அரசாங்கன்னே சொல்லாதீங்க, கஷ்டமாக இருக்கு. பிஜேபி நமச்சிவாய அரசாங்கன்னு சொல்லுங்க.
இந்த ஆட்சியே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி. ஆளுநர் யாரு? தமிழில் படித்த ஆளுநர், உரையை படித்தார், அவருக்கு வாழ்த்து. ஆனால் அவர் படித்தது பூரா பிஜேபியினுடைய அறிக்கை தான். இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் என்ன நடக்குது? பிஜேபி அரசாங்கம் தான் நடக்குது. பிஜேபியினுடைய முழுமையான அரசாங்கம் இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் நடக்குது. நமச்சிவாயத்தினுடைய ஆட்சி தான் நடக்குது. நமச்சிவாயம் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்குது. காவல் வந்து உள்ளாட்சித்துறைன்னு சொன்னாரு, அவங்க கேட்ட உள்துறையை தான் கொடுத்திருக்கிறார். அந்தந்த நேரத்தில் கணக்கு தீர்க்கணும்னு சொன்னாரு, நமச்சிவாயம் நல்லா கணக்கு தீர்த்தார் இவர். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைய தினம் பார்த்துட்டு இருக்கோம். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இப்ப வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு முதல்ல நாங்கெல்லாம் ஒத்துமையா இருப்போம், எங்க கூட்டணி பலமா இருக்கு, நாங்க ஒத்துமையா இந்த ஆட்சியை செய்வோம்னு சொல்றோம். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 மாசமா இந்த அமைச்சர்கள் போய் அவங்க அறையில கூட உட்காரல. சபாநாயகர் போட முடியல, உதவி சபாநாயகர் போட முடியல. இந்த மாதிரி ஒரு உள்கட்சி, அதாவது கூட்டணி கட்சியினுடைய சண்டை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த ஆட்சி நிலைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை மனசுல வைக்கிறாங்க. இதை நாங்க விரும்பல, இந்த ஆட்சி போகணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஆட்சி போகுமா அப்படின்றத கேள்வியை யார் கேட்கிறாங்க? மக்கள் தான் கேட்கிறாங்க. நாங்க வந்து மாத்தணும்னு நினைச்சோம், எதிர்கட்சியில ஒத்துமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால்தான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களே தேவலாண்டான்னு இருக்குது. வெளியில ஓப்பனா சண்டை போட்டு வேலையை முடிக்கிறாங்க. ஆனா இவங்க சண்டை போட்டு ஊரை ஏமாத்துறாங்க. இதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய நிலைப்பாடு, ஆளுநருடைய நிலைப்பாடு. ஆளுநர் வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நிஜமான ஆளுநரா? பிஜேபியினுடைய தலைமை அமைப்பு எங்க இருக்குதுன்னா, பிஜேபி அங்க இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சிலை கிட்ட இல்லை, கடல் ஓரத்தில் பீச்சில் தான் இருக்குது. இங்க இருக்கிற பிஜேபியினுடைய தலைவர் அவர் தலைவர் கிடையாது, தலைவர் அவர் தான். இந்த மாதிரி இந்த பிஜேபி புதுச்சேரியில பிஜேபி என்ஆர் சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குது. இது பிஜேபி அரசாங்கம் தான், பிஜேபி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தான் இது. நாங்க இதை பிஜேபி அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை தான் குறை சொல்கின்றோம். இதுதான் நிலைப்பாடு. இதை வந்து அவங்க வந்து நிலையா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு வர வேண்டும். மதிப்பிற்குரிய நாட்டினுடைய பிரதமர் அள்ளி தெளிப்பாரு, கொடுக்கவே மாட்டார். 1 கோடி பேரு இன்னைக்கு சொன்னாரு, இப்ப வருஷத்துக்கு 2 கோடின்னு சொன்னாரு, அதுவும் காணோம். இது செய்யறோம் அது செய்யறோம்னு சொல்லியிருந்தேன். இப்ப கடைசியா 1 கோடி பேர், இதுல வந்து 50 பேருக்கு கூட அவர் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மோடி அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றம் ஆரம்பிச்சு 20ஆம் தேதி ஆரம்பிச்சு 13ஆம் தேதி வரையும் நாடாளுமன்றத்துக்கே வரல. ஏன்னா எதிர்கட்சிக்கு பயம். நீங்க நல்லா பாருங்க, ஆளுங்கட்சியில முதல் 2 வரிசையிலே உட்காரக்கூடிய மூத்த தலைவர்கள் யாரும் உட்காருவது கிடையாது. ராஜ்நாத் சிங்கை தவிர வேற யாரும் உட்கார மாட்டாங்க. பெஞ்சே காலியா இருக்கும். எல்லாம் எதிர்கட்சி பயம். அந்த பயத்துல தான் பாண்டிச்சேரிக்கு வந்தாரு. அந்த பயத்தில் தான் திருவண்ணாமலையில போய் கோயில்ல போய் சாமி கும்பிட்டாரு, ஆசிரமத்தில் சாமி கும்பிட்டாரு. அப்படி பயப்படக்கூடிய ஒரு அமைச்சரை பார்த்து நம்ம முதலமைச்சர் பயந்து போய் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க. இதை நாம எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இந்த அரசாங்கத்தை தயவு செய்து இனிமே நாங்க சொல்ல மாட்டோம்,
என்ஆர் அரசாங்கம்னு சொல்ல மாட்டோம். இனிமே வந்து பிஜேபி அரசாங்கம் தான் சொல்லுவோம். பிஜேபி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தான் சொல்லுவோம். நமச்சிவாயத்தினுடைய செயல்பாடு தான் சொல்லுவோம். இதைத்தான் இந்த நேரத்தில் நான் கூறி முடிக்கிறேன். சட்டமன்ற ஒரு நபர் தான் இருக்கிறாரு. நேற்று தான் முத போய் இப்போ ஏன் சொல்லுவானன்றது தான், வேற ஒன்று. மாணவர்களுக்கு வந்து கேப் அறிவிச்சிருக்காரு, குழந்தைக்கு வந்து அதாவது கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னு சொன்னார். எப்போ கொடுத்தாரு? எலெக்ஷனுக்கு முதல்ல கொடுப்பாரு, பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல்ல கொடுப்பாரு. பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல்ல ஒரு தடவை கம்ப்யூட்டர் கொடுத்தாரு. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்ன ஒரு தடவை கொடுத்தாரு. இப்போ சொல்லிடுவார் 29க்குள்ள யாராக்காவது ஒருத்தவங்க கொடுப்பாரு. நீங்க நடந்த வரலாறை பாருங்க. போன தடவை என்ன பண்ணாரு? அதான் நடந்தது. இப்போ சொல்லிடுவார். சொல்லிட்டு இந்த தேர்தல் வரும்போது அந்த நேரத்துக்கு மட்டும் கொடுத்து, அந்த வருஷத்துக்கு மட்டும் கொடுத்து கதையை முடிச்சுட்டார். அதாவது நலத்திட்டங்கள்ன்றதே கிடையாது. நலத்திட்டங்களை பற்றி மக்களை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. எந்த ஆட்சி சரியா இருக்கும் அப்படின்றது தான். இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் வந்து ஒரு சில நேரத்தில் போட்டியினால வந்த விளைவுகள் தான் இந்த ஆட்சி. அது சரியா, அந்த கூட்டணி சரியா அமைஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சார், இது பிஜேபி அரசாங்கம், பிஜேபி தலைமை, கவர்னர் போய் கலந்துக்கிறாரு. இவர் ஏன் போகணும்? இவர் மந்திரி, சிஎம்ஏ கிடையாது. அவர் தான் சிஎம், அவர் தான் கவர்னர், அவர் தான் எல்லாம். இவர் எதுக்கு போகணும்? இது வந்து என்ஆர் அரசாங்கமே கிடையாது. என்ஆர் அரசாங்கத்தை எடுத்துருங்க. இது பிஜேபி அரசாங்கம் தான். ஒரு வேணா படிக்கலாம். கிண்டல் பண்ணாதீங்க தலைவர். நம்ம ரங்கசாமியை வச்சுக்கின்னு மாநிலம் அது சுயாட்சி அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் தான் கிடையவே கிடையாதுன்றேன். கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. தலையால தண்ணி குடிச்சா கூட இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதே எங்க ஆட்சியா இருந்ததுன்னா இந்நேரம் வாங்கியிருப்போம். மோடி தலைமையில முதலமைச்சர் மாநாடு நடந்தது, அதிலேயே முதலமைச்சர் கலந்துக்கல. தென் மாநில மாநாடு நடந்தது, மகாபலிபுரத்தில் அதிலேயே அவர் கலந்துக்கல. இதுதான் நம்ம கவர்னர் தான் பிஜேபியினுடைய முதலமைச்சர். பாண்டிச்சேரி பொறுத்தவரையும் அவர் தான் கலந்துக்கிறாரு. இவர் முதலமைச்சரே கிடையாது. நான் சொன்னேன், இந்த அரசாங்கமே கவர்னர் நமச்சிவாயத்தினுடைய ஆட்சி தான். வேணா கார்ல போகலாம், கார்ல வரலாம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கலாம், அந்த வசதிகளை பயன்படுத்திக்கலாம். நான் தான் கேட்கிறேனே, தற்காலிக சபாநாயகரை வைத்து நடத்தலாம் என்று சொல்லக்கூடிய முடிவு எடுத்ததுனால ஏன் நீங்க முதல்ல பண்ணல? 3 மாசத்துக்கு முன்னே பண்ண வேண்டியது தானே. நீங்க ஏன் இவ்வளவு காலம் தாழ்த்துனீங்க? சரி, அமைச்சரை போட்டீங்க, அமைச்சருக்கு ஏன் போர்ட்போலியோ கொடுக்கல? அப்புறம் அமைச்சருக்கு போர்ட்போலியோ கொடுத்தீங்க, என்ன கணக்கை தீர்த்தீங்க அது சொல்லுங்க. கணக்கு தீர்த்தேன் அப்படின்றாரு, எந்த கணக்கு தீர்த்தாரு? எந்த கணக்கு தீர்க்கலையே. இந்த கணக்கு தீர்க்காததுக்கு நீ அன்னைக்கே வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அமைச்சர்களை கொடுத்து, பதவியை கொடுத்து, வேலையை முடிச்சு இந்த தற்காலிக சமாதானத்தை தான் வச்சு நடத்தணும்னா நடத்தி பட்ஜெட் போட்டு தான் 3 மாசம் ஆயிருக்கும். எதுவுமே நடக்கலையே. ஏன் இந்த 3 மாச கால தாமதம்? என்ன காரணம்? அவரால் முதலமைச்சரால் பதில் சொல்ல முடியுமா? என்னத்துக்கோசரம் காலம் தாழ்த்தினார்? காலம் தாழ்த்தி இவர் என்ன சாதிச்சார்?
சாதிச்சே சொல்லட்டும், நான் இதை சாதிச்சிட்டேன், எனக்கு இது வந்துடுச்சு சொன்ன சந்தோஷம், தப்பு கிடையாது. எதுவுமே சாதிக்கலை, உனக்கு ஓட்டு போட்ட ஜனங்களை நீ கேவலப்படுத்துன்னு தான் மிச்சம், கஷ்டப்படுத்துன்னு தான் மிச்சம். இதில் என்ன லாபம் இருக்கு? தமிழ்நாட்டில் பரந்தூர் விமான நிலையம் கிட்டத்தட்ட கைவிடப்பட்டது விஜய் அறிவிச்சிருக்காரு. இதனால தொழில் வளர்ச்சிகள் அதிக அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்க இதெல்லாம் யோசனை பண்ணாதே அவங்க அறிவிச்சிருப்பாங்க. ஒரு ஏர்போர்ட்னால ஒரு வளர்ச்சி நிற்குன்றதெல்லாம் நான் நம்பலை. ஏர்போர்ட்டு தேவை, நான் இல்லைன்னு சொல்ல. அதனால் ஒரு தொழில் வளர்ச்சி நின்று போகுது வந்து போதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இந்த மாநில அந்தஸ்து விஷயத்துல 2 கட்சியுமே நீங்க கிடைக்காத தெரிஞ்சு கிடைக்கும். ஆனா இப்ப நீங்க இருந்தா இப்படி கிடைக்கும். அதாவது ராகுல் காந்தி என்ன சொன்னார், நாங்க எங்க ஆட்சி வந்ததை நாங்க கொடுப்போம்னு சொன்னார். மோடி வாயே திறக்கல, மோடி பேசவே இல்லை. மாநில அந்தஸ்து நாங்கள் வாங்கி தருவோம், பொது கணக்கு பொருளை சேர்ப்போம், கடனை தள்ளுபடி பண்ணுறது நீங்கள் ஜெகதா விஷயம் மீட்டிங்காக சொல்லியிருக்கீங்க. அதாவது நாங்க தான் சொன்னோம்னு சொல்றோம் இல்லையா, ஆனா அவங்க சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க பிஜேபி ஆகட்டும் மற்றவங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், மோடி இருக்கும்பொழுது ரங்கசாமி அவர்கள் எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டார். அந்த மோடி அவர்கள் அந்த மேடையில் என்ன சொன்னார்? பதிலே சொல்லியே, உங்களை மதிக்கவே இல்லையே. ஒரு முதலமைச்சர் கேட்குறாரு, நான் பார்க்குறேன்னு சொல்லணும், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லணும், இல்லை இந்த தேர்தல் முடியட்டும்னு சொல்லணும். எந்த விதமான பதிலும் நேரடியாக மக்கள்கிட்டயே சொல்ல, முதலமைச்சர்கிட்டையும் சொல்ல. அப்போ எப்படி கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் இவர் வலியுறுத்தி என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்லியே. ஒரே மேடையில் தானே இருந்தாங்க, ஒரே மேடையில் தான் பிரச்சார மேடை தானே, அந்த மேடையில் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வரதுக்காக தான் இதுவரை சபையை ஒத்தி வைக்காம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியேறுது. எப்படி பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வரதுக்காக தான் 20 நாள் நடைபெற்ற அந்த கூட்டத்தொடர் ஒன்றும் ஒத்தி வைக்காம இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியேறுது. அது உண்மையா? இல்லை, அவங்க எப்போ வேணாலும் கூட்டலாம், அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்போ போன தடவை கூட அந்த டீலிமிட்டேஷன் நடக்குது, 3 நாளில் ஓட்டிங்க, அப்போ வைக்கலையே. அதனால் அதுக்குள்ள ஒன்றும் சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போ வேணாலும் வைக்கலாம்.